ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி இல்லை, நம்ம இனியும் ஒரு பக்கம் கோவப்பட்டு கோவத்தில் கொந்தளிச்சு போய் நிதிஷ் வீட்டுக்கே போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. என்ன நீ வரவே மாட்டேன்னு அப்புறம் இதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு நிதிஷோட அம்மா குத்தி காமிக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒன்றும் கொஞ்சம் கொலவாடி உறவாட நான் ஒன்றும் வரலை, வார்ன் பண்ணிட்டு போகலான்னு வரேன். என்ன வார்னிங்கா? நீ வார்னிங் கொடுக்குற அளவுக்கு பெரியா ஆகிட்டியான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நீ மாமியார், நான் மருமகள், எப்படி சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த பொம்பளைக்கு சண்டை பெருசாக இருக்கேப்பான்னு சொல்லிட்டு நிதிஷோட அப்பா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அண்ணனுங்களுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களா? அப்படி சொல்லியிருந்தா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் முட்டாளா, இல்லை அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என் ஃபேமிலியில் உள்ளவங்க முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா இப்போதைக்கு உன் ஃபேமிலி தானே முட்டாளு, அதனால் பாட்டை போட்டு விடலாமா? முட்டாளே முட்டாளே மோளே இல்லை முட்டாளே அப்படின்னு பாட்டை போட்டு விடணும். அந்தளவுக்கு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. என்கிட்ட உரண்டை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்தவங்க, உரண்டை இழுத்தா என்னடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிதிஷ் ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் தம்பி நான் மீடியாவில் இருக்கேன், என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுவேன், அது மட்டும் இல்லைப்பா நான் போய் கேஸ் கொடுத்தேன்னா கண்டிப்பாக நீங்களாம் உள்ளே போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு வராங்க. இது அப்படியே சோகமாக வந்து வீட்டில் உட்காந்துருக்க கோபி ஒரு பக்கம் காஃபி போட்டு கொடுக்குறானாமா. அடேங்க அப்பா, கிச்சனில் பசங்கள்லாம் பார்த்து பல வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா, கிச்சனில் எந்த பையன் தான் நின்று அவங்கவுங்க வீட்டில் காஃபி போட்டு கொடுக்குறீங்க, பெத்த பிள்ளைக்காக இருந்தாலும் பொண்ணாட்டிக்காக இருந்தாலும் போட்டு கொடுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த கூத்து நடந்தால் இன்னொரு பக்கம் பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்களாமா. யார்? சுதாகர் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆள் அனுப்பி 50,000 அட்வான்ஸ் கொடுக்க வச்சுருக்காங்க. யார் முன்னாடி? கவுன்சிலர் முன்னாடியே இது நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இவங்க தான் 5 லட்சம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண போகிறவர் போல. சரி உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணு, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு. ஓகே.